நான் பெற்ற பொண்ணு தான் ரொம்ப நல்லா சம்பாரிச்சா, குடும்பத்தையே அவ தான் வழி நடத்தினா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, எனக்கு ஈகோ டச் ஆயிடுச்சு, அதனால துப்பாக்கியால் நானே என்னோட பொண்ணை முதுகுல 3 முறை சுட்டு அவளுடைய இடுப்புல பலமா தாக்கி அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு பெற்ற தந்தையே போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு சம்பவமானது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கொடூர சம்பவம் எங்க நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, யார் மீது தவறு, இதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் தான் இந்த கொடூர சம்பவமானது நடந்திருக்கு. ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருகிராம் அப்படின்ற பகுதியில் ராதிகா யாதவ் அப்படின்ற ஒரு இளம்பெண் வசிச்சுட்டு வந்தாங்க. இவங்களுக்கு வயது 25. இந்த பெண்ணினுடைய தந்தை வந்து தீபக் யாதவ். இவர் வந்து கட்டிட தொழிலாளி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க குடும்பம் அப்படின்னு பார்த்தா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இவங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க. ராதிகா யாதவ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய டென்னிஸ் பிளேயர். மாநில அளவிலையும் டிஸ்ட்ரிக்ட் அளவிலையும் சரி, அவங்க வந்து ரொம்ப நல்லா விளையாடி வெற்றி பெற்று அவங்களுடைய மாநிலத்துக்கு புகழ் தேடி தந்தவங்க தான் இந்த ராதிகா யாதவ். ரொம்பவே ஒரு சிறந்த பெண்மணியாக அவங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க. அதே போல் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் விமனாகவும் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பொருளாதார ரீதியாக தன் குடும்பத்தை தானே வழி நடத்திக்கிட்டு தன்னுடைய வருமானத்தில் குடும்பத்தை ரொம்ப சிறந்த வழியில் நடத்திட்டும் வந்திருக்காங்க ராதிகா யாதவ். அவங்க வசிக்கக்கூடிய பகுதியிலேயே ஒரு டென்னிஸ் அகாடமியையும் நடத்திட்டு வராங்க. இந்த அகாடமியில் இருந்து அவங்களுக்கு போதுமான வருமானமும் வந்திருக்கு. அதே போல் அவ்வப்போது நடைபெறக்கூடிய போட்டிகளில் எல்லாம் இவங்க பங்கு பெற்றும் வந்திருக்காங்க. இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற போட்டிகளில் இவங்க நிச்சயம் வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் தகவல்கள் இப்போ சொல்லப்படுது. சரி, ராதிகா யாதவ்க்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ராதிகா யாதவ் தன்னுடைய அகாடமியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அகாடமி வச்சு ரன் பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் சமூகம் கொடுத்த அழுத்தத்தால தான். சமூகத்தில் எல்லாம் இவங்களை என்ன கிண்டல் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணு சம்பாதிச்சு கொடுத்து நீ வந்து உட்கார்ந்துட்டு சாப்பிட்ற அப்படின்னு அது போல வார்த்தைகள்ல எல்லாம் கடுமையாக இந்த தீபக்கை வந்து விமர்சிச்சிருக்காங்க. இதனால தீபக்கு வந்து தன்னுடைய பொண்ணு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா ஒரு சுதந்திரமா இருக்கிறது பிடிக்காமையே இருந்திருக்கு. ஆனாலும் அவங்க பொண்ணு வந்து நல்ல வருமானத்தை ஈட்டி குடும்பத்தை ரன் பண்ணிட்டே தான் வராங்க. ஒரு நாள் காலையில, அதாவது இந்த ஜூலை 10ஆம் தேதி காலையில வழக்கம் போல அவங்க தன்னுடைய வீட்டில் சமையலறையில் ராதிகா யாதவ் சமையல் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய அம்மா வந்து பக்கத்து அறையில் உடல்நிலை சரியில்லாததுனால படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா பேர் வந்து மஞ்சு யாதவ். அப்போ தீபக் யாதவ் வந்து வீட்டில் இருந்துட்டு இருக்காரு. ராதிகா யாதவ்க்கு ஒரு தம்பி இருக்காங்க. அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. இப்போ இவங்க சமைச்சிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா பின்னாடி இருந்து பார்க்குறாரு. அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, லைசன்ஸோடு அவர் வச்சுட்டு இருந்த கன்னில் எடுத்து ராதிகா யாதவை 3 முறை அவங்களுடைய முதுகு பகுதியிலேயே சுட்டுடுறாரு. இதில் வழியில் துடிக்கிறாங்க. அதன் பிறகு சத்தம் வந்து கேட்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஓடி வராங்க. இவங்களுடைய வீடு வந்து மேல் தளத்தில் இருந்திருக்கு. கீழ் வீட்டில் வந்து உறவினர்கள் இருந்திருக்காங்க. சத்தம் கேட்டு அறையில் தூங்கிட்டு இருந்த அம்மாவும் எழுந்து ஓடி வராங்க. அது மட்டும் இல்லாமல் கீழ் வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் ஓடி வராங்க. ரத்த வெள்ளத்தில் ராதிகா யாதவ் படுத்த படுக்கையாக இருக்காங்க. இவர் ராதிகா யாதவ் வழியில் துடிக்கும் போது இடுப்பிலேயே தாக்கியிருக்கிறதாகவும் இவர் போலீஸில் கொடுத்த வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரத்த வெள்ளத்தில் இருந்த ராதிகா யாதவ் உயிரிழந்துட்டாங்க. எதனால இந்த கொலையை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கேள்வி எழும்புது. பெற்ற பிள்ளையவே ஒரு தந்தை வந்து இப்படி கொலை பண்ணியிருக்காரே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுமுத்துல இருக்கவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. உறவினர் வந்து பார்த்ததுல உறவினர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. போலீஸ் வந்து தீபக் யாதவை கைது பண்ணிட்டாங்க. இப்ப கைது பண்ண தீபக் யாதவ் கிட்ட விசாரணையானது நடைபெறுது. எதனால உங்க பொண்ணை வந்து கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு கட்டிட தொழிலாளி, எனக்கு வருமானம் வந்து ரொம்பவே கம்மி அளவில் தான் இருக்கும். என்னோட குடும்பத்தை நான் தான் இத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு வந்தேன். என்னோட பொண்ணு வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர், மாநில அளவில் ஒரு சிறந்த வீராங்கனையாக இருக்காங்க. அவங்க வந்து தனியாக ஒரு அகாடமியையும் நடத்திட்டு வராங்க, டென்னிஸ் அகாடமி. ஆனால் அவங்க அகாடமி நடத்துறது எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், என்னோட உறவினர்கள் எல்லாம் நான் கம்மியான வருமானம் ஈட்டுறதாகவும் என்னோட பொண்ணு என்னை விட அதிகமான வருமானம் ஈட்டுறதுனாலையும் என்னை கிண்டல் பண்ணாங்க. ஒரு பொண்ணுடைய சம்பாதியத்தில் உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னை இழிவாக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணு அகாடமி நடத்துறதுனால அவளுடைய வளர்ச்சியையும் அவங்க வந்து தப்பாக பேசினாங்க அப்படின்ற ஒரு
விஷயத்தை போலீஸ் கிட்ட வாக்குமூலமா சொல்றாரு. என் பொண்ணு வந்து தவறான பாதையில போய் தான் அவ சம்பாதிக்கிறதாகவும் அதில் தான் அகாடமியை வச்சு அவ ரன் பண்றதாகவும் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை என் பொண்ணு மேல சுமத்திட்டே இருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்பவே அசிங்கமா ஃபீல் ஆச்சு. என் பொண்ணு கிட்ட இந்த அகாடமியை மூடிடு, இந்த அகாடமிலாம் நமக்கு வேண்டான்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். ஆனா என் பொண்ணு அதை கேட்கவே இல்லை. அகாடமியை நான் நடத்தி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அதை நடத்திட்டே இருந்தா எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு வந்து அவ பங்கு பெறக்கூடிய போட்டிகளில் எடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து போடுவா. சமீபத்தில் அது மாதிரி ஒரு வீடியோவை வந்து அவள் போட்டா, எனக்கு அந்த வீடியோ பிடிக்கல எடுன்னு சொன்னேன், அவள் எடுக்கவே இல்லை. இதெல்லாமும் என் பொண்ணு மேலே எனக்கு கோபமாக இருந்துச்சு. நான் ஏன் ஒரு பொண்ணுடைய வருமானத்தில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக இருந்தேன். அந்த கோபத்தில் தான் என் பொண்ணை நான் வச்சிருக்கக்கூடிய லைசன்ஸ் உள்ள அந்த துப்பாக்கியை எடுத்து என் பொண்ணுடைய பின்புறத்தில் நின்று அவளுடைய முதுகில் 3 முறை நான் சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் பெற்ற தந்தையே வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. இது போலீஸ்காரர்களுக்கே ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். போலீஸ் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினாங்க. இதில் அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 15 நாட்களாகவே ஒரு மிக பெரும் டிப்ரெஷனில் இருந்திருக்காரு. மன அழுத்தத்திலேயே அவர் இருந்திருக்காரு. யார்கிட்டையும் சரியாக பேசவும் இல்லை அப்படின்ற ஒரு தகவலையும் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. மன அழுத்தத்தினாலேயே அவர் இது போல ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு, இந்த கொடுஞ்செயலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும் போலீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஒரு பெரும் விஷயமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கப்படுது. எல்லோருமே வந்து ரீல்ஸ்க்கு அடிமையாகி ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டே இருந்திருக்காங்க. ஆனா இந்த ராதிகா யாதவ் வந்து அவங்க பங்கு பெறக்கூடிய போட்டிகளா இருக்கட்டும், அதுல வெற்றி பெறக்கூடியதா இருக்கட்டும், இதையெல்லாம் வீடியோவா பதிவு பண்ணி கொஞ்சம் ப்ரொஃபஷனல் வைஸாவே தான் அவங்க வீடியோஸ் வந்து ரீல்ஸாவே இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது அவருடைய தந்தைக்கு பிடிக்கவே இல்லை. உறவினர்கள் எல்லாருமே கிண்டல் பண்றது இதுவும் சரியாக தான் இருக்குமோ அது போன்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவரும் பார்த்திருக்காரு. ஒரு ஈகோ டச் ஆனதுனால தான் அவர் வந்து தன் பொண்ணையே வந்து இப்படி கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது வரைக்கும் கிடைக்க பெற்றிருக்கு. ஆனா போலீஸ்காரர்கள் வந்து இதை பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்துறாங்க. டிப்ரெஷன் மட்டும்தான் இதுக்கு காரணமா, இல்ல வேறு ஏதேனும் காரணம் இருக்கா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது நடைபெற்றுட்டு வருது. தீபக் யாதவ கைது செஞ்சிருக்கக்கூடிய போலீசார் அவர்கிட்ட தீவிரமான விசாரணையானது நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம உயிரிழந்த அப்பாவி பெண்ணான ராதிகா யாதவினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு அவருடைய உடல் அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படின்னு போலீஸ்காரர்கள் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தினம் செய்திகளில் நம்ம பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இதில் முக்கியமாக நம்ம கவனம் பெற்று பார்க்கக்கூடிய விஷயங்கள், ரீல்ஸ்க்கு அடிமையாகி இந்த மாதிரி சுயநினைவே இல்லாமல் இது போன்ற தறிக்கெட்டு நடத்தைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதே போல் நம்மளுடைய வீட்டில் ரொம்ப சகஜமாக நம்மளோட வீடாக இருக்கட்டும், நம்மளுடைய சுற்றுப்புறங்களாக இருக்கட்டும், தாம் பிள்ளை வந்து சரியாக படிக்கவே கிடையாது, சரியாக வேலைக்கு போக மாட்டேங்குது, ஊதாரித்தனமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பெற்றோர்கள் தங்களுடைய பசங்களையே வசைப்பாடுறதெல்லாமும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கதை, இந்த ஒரு ரணமான செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும் போது ராதிகா யாதவ் வந்து ஒரு பொறுப்பான ஒரு பெண்ணாவே இருந்திருக்காங்க. அவங்க ஒரு டென்னிஸ் வீராங்கனையாக இருந்தும், மாநில அளவில் புகழ்பெற்ற ஒரு வீராங்கனையாக இருந்தும், தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு அகாடமி ரன் பண்ணி அதில் வருமானம் ஈட்டி தன்னையும் தான் குடும்பத்தையும் ஒரு சிறந்த முறையில் வழிநடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பெண்ணாக தான் ராதிகா யாதவ் வந்து பார்க்கப்பட்டிருக்காங்க. ஆனால் தன்னுடைய பொண்ணு சம்பாதிக்கிறதே தன்னால் ஏற்றுக்க முடியலை, தன்னை தாண்டி தன் பெண் குழந்தை வளருது அப்படின்றத ஒரு தகப்பனால் ஏற்றுக்க முடியல அப்படின்றது இருக்கிறதுலையே எவ்வளோ ஒரு கொடூரமான செயலாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மனசில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தோன்றி அவர் இந்த கொடூர செயல்களில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல அவருக்கு தோணுனது ஈகோ, அதன் பிறகு இன்செக்யூரிட்டி. நிறைய பேரோட வீட்டில் வந்து கவனிக்கப்படாமல் இருப்போம். அதாவது தன் குழந்தைகள் வளர்ந்துட்ட பிறகு பெற்றோர்கள் வந்து அவங்கள வந்து சரியாக கவனிச்சுக்க மாட்டாங்க. இப்போ அப்பா வந்து அம்மா சரியாக கவனிக்க மாட்டாங்க, அம்மாவை வந்து அப்பா சரியாக கவனிக்க மாட்டாங்க. இதனால் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்து ஏற்படும். குறிப்பாக இது பார்த்திங்கன்னா நண்பர்களுடைய வட்டாரங்கள்லேயே இந்த இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்து ஏற்படும். ஒருத்தரை விட ஒருத்தர் மேன்மை அடையும் போது தாம் எங்கே கவனிக்கப்படாமல் போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்து ஏற்படும். போலீஸ்காரர்களும் இதுதான்
சொல்றாங்க, இந்த தீபக் யாதவ்க்கு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஆணாதிக்க மனப்பான்மையும் அவருக்குள்ள இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து பொண்ணு சம்பாரிச்சு கொடுத்து இவன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு உற்றார் உறவினர்கள் எல்லாம் பேசினது என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொன்னால், அதை தீபக் யாதவ் வந்து தன் பிள்ளை அப்படின்னு நினைக்காம ஒரு பெண் அப்படின்னு நினச்சதுனால மட்டுமே அவருடைய ஆணாதிக்க சிந்தனை வந்து வெளிவந்து இந்த மாதிரி ஒரு கொடுஞ்செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவரை தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனநல மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. இன்செக்யூரிட்டி ஃபீர், ஆணாதிக்க மனப்பான்மை, ஈகோ, இந்த 3 விஷயங்களுமே தீபக் யாதவ் தன் பெற்ற மகளையே கொல்லக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிருக்கு அப்படின்றது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஹரியானால நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு இந்தியா முழுக்க கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பெண் பிள்ளைகள் காதலிச்சு திருமணம் பண்ணா தப்பு அப்படின்னு சொல்றாங்க. பெண் பிள்ளைகள் படிதாண்டி போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னா தப்புன்னு சொல்றாங்க. பெண் பிள்ளைகள் படிச்சு தன்னுடைய வீட்டை வந்து காப்பாற்றணும்னு வேலைக்கு போய் வருமானம் ஈட்டி தன்னுடைய வீட்டை நல்லபடியா பார்த்துக்கிட்டாலும் கூட தப்பா? அப்ப பெண்கள் என்ன பண்ணாதான் சரி, பெண்கள் எது செய்தாலும் தவறுதானா? இன்னும் இந்த மனப்பான்மை வந்து மனிதர்களிடையே இருந்துட்டு தான் இருக்கா? சமூகம் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களால இது போன்ற ஒரு அவல நிலைக்கு பெற்றவர்களே தள்ளப்படக்கூடிய ஒரு சூழலானது இன்றைய அளவும் நிகழ்ந்துட்டு தான் இருக்கா அப்படின்ற பல்வேறு கேள்விகளை சமூக வலைதளங்கள்ல மக்கள் வந்து முன்வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ராதிகா யாதவினுடைய இந்த மரணமானது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே கண்கலங்க செய்திருக்கக்கூடிய ஒரு கொடுஞ்செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது.